மனித குலம் வளர்ச்சி அடைஞ்சிட்டே வருது. இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் அவனை எல்லாமே அவனை புரிய வைக்கணுங்க. பார், கம்யூனிசம் ஃபெயில் ஆச்சா, கேபிட்டலிசம் ஃபெயில் ஆச்சா, இதில் இந்த பிரச்சனை இருக்கா, இதில் இப்படி பிரச்சனை இருக்கா, இங்கே எங்களுடைய முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரோல் மாடல் பார், இதில் எப்படி இருக்குது கவர்மெண்ட், இதில் பொருளாதார கொள்கைகள் எப்படி, இதை எடுத்து நீங்கள் மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்யுங்க. அதான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருளாதாரமும் இன்றைய நவீன பொருளாதாரம் இப்படி தான் ஒப்பிடணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகமும் இன்றைய சமூகமும் இப்படி இந்த ஒப்பிடுதல் பண்ணி படித்த அந்த புத்தி இல்லை அந்த நல்லவர்களை நீங்கள் கன்வின்ஸ் பண்ணணும். பண்ண முடியும். ஹிலாஃபத்து பகிரங்கமாக பேசி கன்வின்ஸ் பண்ண முடியும். நாம கேட்குறோம், BMW கம்பெனி ஒரு டூத் பிரஷ் தயாரிச்சா நீங்கள் வாங்குவீங்களா மாட்டீங்களா? வாங்குவீங்க. ஏன்? அந்த கம்பெனி மேலே அவ்வளோ பெரிய நம்பிக்கை இருக்குல்ல. எல்லாத்த விட டாப் கம்பெனி இயற்கையா இல்லை ஏதாவது ஒரு இயற்கைக்கு நிகராக ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி இருக்கா? ரிலையன்ஸ் ஒரு பொருள் தயாரித்தால் இயற்கை தயாரிக்கக்கூடிய ஒரு மரத்துக்கு நிகராக அது வருமா? ஒரு மீனுக்கு நிகராக உலகத்தில் இருக்கிற KFCயில் எவ்வளோ பெரிய கம்பெனி தயாரிக்கக்கூடிய